ஒரு 7-8 வருஷத்துக்கு பின்னாடி போனோம் அப்படின்னா கனா படத்துல வந்து அந்த கிரிக்கெட் போர்ஷன்லாம் வருதுல்ல, அது கமெண்ட்ரி போர்ஷனுக்கு வந்து நான் ஸ்கிரிப்ட் பண்ணேன். அதுக்கு வந்து வாய்ஸ் டெமோ நான் தான் கொடுத்தேன். ஓகேங்களா? அப்போ வந்து அதில் இருக்கிற அந்த பிளேயர்ஸ்லாம் இருக்காங்களா, அதில் நடிச்சிருக்கிறாங்களே, ஸோ அவங்கள பற்றிலாம் வந்து எனக்கு அப்பப்போ சொல்லப்படுது. எனக்கு ஒரு 3 பேரோட பேர் மட்டும் தான் எனக்கு ரெஜிஸ்டர் ஆகிருந்து. அவங்க 3 பேரை பற்றி மட்டும் சொல்லுவாங்க. ரொம்ப அழுத்தமானதுனால இவங்க இப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க அப்படி ஒரு குறிப்பிட்ட ஒரு 3 பேர் சொல்கிறாங்க அப்படின்னா அவங்கலாம் வந்து ஓகே டன், அவங்க ரொம்ப பெருசு. அதில் வந்து ஃபர்ஸ்ட் சுசிரி, அவங்க வந்து ஆல்ரெடி உமன்ஸ் பிரீமியர் லீக் ஆடி இருக்கிறாங்க. இந்த வருஷம் அவங்க ஆடல. ஒரிசா பிளேயர், அவங்க ஒருத்தவங்களா. இன்னொருத்தவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா சைனராலம், அவங்க ஐ திங்க் உமன்ஸ் பிரீமியர் லீக் வந்தாங்க, எனக்கு தெரியல. அவங்கள பத்தி அவங்க சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இவங்க சஜனா, இவங்க கேரளா, இவங்க வந்து கண்டிப்பா ஒரு பெரிய கிரிக்கெட்டரா வருவாங்க, நீங்க பாக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து என்கிட்ட அப்போ சொன்னாங்க. நான் என்ன நினைச்சுக்கிட்டேன் அப்படின்னா அடுத்த வருஷத்துல அடுத்து அந்த கனா ரிலீஸ் ஆன அடுத்தடுத்த வருஷங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா சுசிரி வந்து உமன்ஸ் பிரீமியர் லீக் ஆடினாங்க. டன், ஒரு அதாவது ஒரு இடத்துல இருந்து எல்லாரும் வர முடியல, அதுல இருந்து ஒருத்தவங்க வருவாங்கல்ல, சோ அந்த ஒருத்தவங்க மட்டும்தான் அப்படிங்கும்போது அந்த ஒருத்தவங்க வந்து சுசிரி அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன். ஆனா அடுத்தடுத்த வருஷங்கள சஜனா பத்தி பார்க்கும்பொழுது சஜனா அவர்களோட பெர்ஃபார்மன்ஸ் அடுத்தடுத்து ஏறல. ஆனா 15-16 அவங்க பீக். ஆனா அடுத்தடுத்த வருஷத்துல வந்து அவ்வளவு சிறப்பா எனக்கு தெரிஞ்சு நான் ஃபாலோ பண்ண வரைக்கும் இல்ல. எனக்கு தெரிஞ்சு நான் ஃபாலோ பண்ண வரைக்கும் இல்ல. நான் நினைச்சிட்டேன் ஓகே டன், அவங்க கிரிக்கெட் கரியர் ஓவர் டன், நம்ம இதுக்கப்புறம் ஆக்டிங் நினைச்சிட்டு அவங்க அதுக்கப்புறம் ஆக்டிங் வந்துட்டாங்க போல, சோ கிரிக்கெட் கரியர் ஓவர் தானோ அப்படின்னு பார்க்கும்பொழுது சரி ஓகே, நானும் சஜனா அவர்களை பத்தி பெருசா தேடுறத விட்டுட்டேன். ஆனா இப்ப ரீசென்ட் பாஸ்ட் 7 வந்து பார்க்கும்பொழுது சஜனா அவரோட பேர் அங்க வந்து கேள்விப்பட முடிஞ்சது. சரி ஓகே டன், அவங்க இன்னும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க போல நினைச்சு நான் விட்டுட்டேன். ஆனா ஒரு 7-8 வருஷம் கழிச்சு இப்போ கனா படத்துக்கு ஒரு ப்ரொமோஷன் மாதிரி சஜனா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று பண்ணியிருக்கிறாங்க. ஒரே பால்ல 6 ரன் அடிச்சாம்பர்றா, மொதல் பால்ல 6 அப்படிங்கிற மாதிரி. ஒரு 8 வருஷம் கழிச்சு இப்போ அவங்களோட கரியர்ல ஒரு கரியர் சேஞ்சிங் மூமெண்ட் ஒன்று நடக்குது அப்படின்னா என்னமோ எழுதிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். அதுலயும் ஜெமிமா ரோட்ரிகஸ் அவங்களோட ஸ்டோரியில அவங்கள பத்தி பேசுறது ஒண்ணு. ஏன்னா ஆப்போனன்ட் டீமோட பிளேயர், ஸோ இந்தியன் டீமோட பிளேயர், ஸ்டார் கிரிக்கெட்டர் ஜெமிமா ரோட்ரிகஸ் பேசுறது. ஜெஸ்டிகா பாத்தியா பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல சொல்றாங்க, இவங்க எங்களோட மும்பை இந்தியன்ஸ் உமன்ஸ் டீமோட கைரன் பொல்லார்ட் ஃபினிஷர் அப்படின்னு சொல்றாங்க. ஹர்மன்பிரீத் கௌர் அவர்கள் வந்து எப்பா எங்களுக்கு பயம்லாம் கிடையாது, ஏன்னா எங்களுக்கு டெப்த்ல கீழே வந்து பாத்தீங்கன்னா சஜனா இருக்கிறாங்க, அதனால அவங்க முடிச்சிருவாங்க. ஏன் ஹர்மன்பிரீத் கௌர் அவர்களை அந்த வார்த்தையை மென்ஷன் பண்றேன் அப்படின்னா இந்தியன் டீமோட கேப்டன் அண்ட் மும்பை இந்தியன்ஸோட கேப்டனுங்கிறத தாண்டி இந்தியன் டீமோட கேப்டன், ஒரு ஸ்டார் கிரிக்கெட்டர். ஸோ அவங்க வந்து இவங்க நம்பிக்கை வைக்கிறாங்க அப்படிங்கும்பொழுது ஸோ சஜனா யோசிக்கிறாங்க. நான் அப்போ அப்படின்னா 2015 ஒன்று இருந்துச்சு. ஸோ அதுவும் 2018 எனக்கு தெரியும். ஒரு 8 வருஷம் கழிச்சு இப்போ சஜனாவோட கரியர் அந்த ஒரு பால்ல, சரி இந்த ஒரு பால்ல முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேட்ச் ஒன்று அவங்க விடுவாங்க. அது வந்து கேப்சியோட கேட்ச். பட் ஆனால் முடிக்க முடியாது, கேப்சியோட பாலவே வந்து ஸோ சஜனா முடிச்சிருப்பாங்க. சரி லைஃப் வந்து பாத்தீங்கன்னா நான் எதுவும் பெருசா சொல்லிட போறது கிடையாதுங்க. அவங்கள பத்தி இவங்க அப்படி விளையாண்டாங்க, அங்க விளையாண்டாங்க. பெருசா நீங்க எல்லா இடத்துலயும் நீங்க தெரிஞ்சுக்கிற, அதாவது உங்களுக்கு தெரியும் இவங்களை பத்தி இவங்க தெரியும், அதாவது எல்லாரும் பேசுறதுதான் நானும் பேசிருக்க போறேன். ஆனா நம்ம சேனல்ல ஒரு 10 பேர் எக்ஸ்ட்ரா, ஒரு 30 பேர் எக்ஸ்ட்ராவா பார்த்துருந்தீங்க அப்படின்னா சஜனா பத்தி தெரிஞ்சிருக்கும் இல்லையா. பிளஸ் இன்னொன்னு சொல்றேன், சஜனா வந்து ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையா எல்லாருக்கும் இருந்துட்டு வராங்க அப்படின்னு நான் நம்புறேன். ஏஜ் 29. ஏன்னா ஏஜ் 29, போன வருஷம் அவங்க அன்சோல்டு, தேடின யங்ஸ்டரை மட்டும் தான் அவங்க எடுப்பாங்க, ஃபியூச்சர் இருக்கான்னு பார்ப்பாங்க. இவங்க எடுத்துட்டு இவங்க நல்லா பண்ணிட்டாங்கன்னா அடுத்து இந்தியாவுக்கு அனுப்பும்போது எத்தனை ஏஜ்னு பார்ப்பாங்க. இப்போ இவங்கள மாதிரி நிறைய பேர் போராடிட்டு இருப்பாங்கல்ல, ஒரு 24 வயசு இருக்கும், எனக்கு 23-25 வயசு இருக்கும், உமன்ஸ் கிரிக்கெட்டரா நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் டிஸ்ட்ரிக்ட்லயோ இல்லைன்னா சிட்டிலயோ ஆடிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா சஜனாவை நான் பாக்குறேன். அண்ட் இந்த வீடியோ மேக் பண்றதுக்கான ஒரு காரணமாகவும் அதுவாக தான் நான் பாக்குறேன். இது எல்லாமே வந்து இவ்வளவு சீக்கிரத்துல அது எல்லாமே நடக்கல, எல்லாமே நடக்கணும் அப்படிங்கிறது மேபி நீங்க சஜனா நீங்க இவ்வளவு வழிகளை நீங்க ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து மேபி இருந்திருக்குது போல. கதையெல்லாம் கேட்டா ஒரு மாதிரி என்ன சொல்றது, இப்ப ஸ்கிரிப்ட் இப்படிதாங்க இருக்கும். ஓகேங்களா, ஒருத்தவங்க வந்து பிரம்மாண்டமா ஜெயிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து எல்லாமே உடனே டக்குன்னு நடந்தது. அவங்க ஸ்கிரிப்ட் படி நிறைய வழிகளை ஃபேஸ் பண்ணுவாங்க, நிறைய இருக்கும், எவ்வளோ ஃபேஸ் பண்ணணும் அதெல்லாம் ஃபேஸ் பண்ணுவாங்க. அப்பா ஆட்டோ ரிக்ஷாக்காரரு, கோவிட்னால வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே மொத்தமா காலி ஆயிடுச்சு அப்படின்னா கோவிட்னால வந்து இந்த ஃபாரின் டூரிஸ்ட் இவங்கெல்லாம் வருவாங்கல்ல, ஸோ அதெல்லாம் வர முடியாம போகுது. அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்பாவோட பிசினஸும் காலி ஒரு பக்கம். அப்புறம் இப்போ கேரளா ஃபிளட்னால மொத்தமும் அவங்களுக்கு போயிடுச்சு. ஒண்ணு அவங்க அப்பா அம்மாக்கெல்லாம் பெரிய நன்றியை சொல்லிப்பேன். என்னன்னா
ஸோ இவ்வளோ ஏஜ் ஆயிடுச்சு, கோவிடுக்கு அப்புறம் கல்யாணம் அப்படின்னு ஒரு பேச்சு எடுக்காம, எப்பா என் புள்ள வந்து ஒரு அத்லெட்பா, அந்த புள்ள பிறக்கும் போது ஒரு அத்லெட்பா, சின்ன வயசுல கம்பீர் ஒரு பேட்டு கொடுத்தாரு சைன் பண்ணி, ஸோ அது 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 அப்பவே எனக்கு தெரிஞ்சிச்சுப்பா, அந்த புள்ள கிரிக்கெட்டர் தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்ன வரைக்கும் சரி, ஏன்னா டிஸ்ட்ரிக்ட் கிரிக்கெட்லாம் பார்க்கும்பொழுது இந்த பிள்ளையா 2 வருஷம் இருக்கும், கேம்ப்லாம் அட்டன் பண்ணோம், கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம், கல்யாணம் பண்ணிட்டு போயிடும், எப்படியும் போயிடும் அப்படிங்கிறதுனால யோசிப்பாங்க. பட் இன்ன வரைக்கும் சஜனா வந்து ஒரு 29 வயசுலயும் ஸோ நின்று ஆடிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா எல்லாருமே சொல்லலாம், நான் சஜனா மாதிரி வருவேன், எனக்கு சஜனா மாதிரி டைம் கொடுங்க, நான் வருவேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் இங்கே பேசலாம். ஸோ சஜனா தான் பண்ணியிருக்கிறாங்க. நான் சொல்லலை இது இப்படிதான் நடக்கணும் அப்படின்னா, அந்த டீம்ல வந்து அமிலியக்கர் இருக்காங்க, ஹர்மன்பிரீத் கௌர் அவர்கள், அவங்க அவுட் ஆகணும்னு எழுதி வச்சிருக்கு. அவங்க அவுட் ஆன அடுத்த பால்லே அவங்க ஒரே பால்ல 6 அடிக்கணும், ஃபேமஸ் ஆகணும் அப்படிங்கிறது எழுதி வச்சிருக்குது. நாட்சிவர் இருக்கிறாங்க, எஸ்டிகா பாத்தியா. ஸோ எல்லாரும் எல்லாரும் ஆடி, பட் கடைசியா ஒரு பால்ல ஒரு 6. இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஷாருக் கான் வந்து ஆடி ஓப்பனிங் செரமனி, ஷஹீத் கபூர் வந்தாரு, அவங்க ஆடினாங்க, இவங்க ஆனாங்க. பட் அவங்க எல்லாத்தையும் விட அவங்களோட போட்டோவெல்லாம் ஷாருக் கான் இப்படி நின்றதெல்லாம் தாண்டி இவங்களோட போட்டோ, இவங்களோட பேர் சஜனா, சஜீவ சஜனா அப்படிங்கிற ஒரு பேர் ஒன்று வரும்பொழுது பாத்தீங்கன்னா ஸோ அதுதான் ஓகேங்களா, ஜெயிச்சுட்டாங்க. இந்த இடத்துல அவங்க ஜெயிச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஸோ கேட்கும் போதே ஒரு மாதிரி புல்லரிக்குது. ஏன்னா எனக்கு தெரியும், நான் இந்த 8 வருஷம் கனாக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ விஷயம் நடந்திருக்கு, எனக்கு எவ்வளோ விஷயம் மாறி இருக்கு, எனக்கு எவ்வளோ விஷயம் நடந்திருக்குது. இத்தனைக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 3 ட்ரையல்ஸ் ஏதோ ஒரு அட்டன் பண்ணியிருக்கிறாங்களா இந்த உமன்ஸ் பிரீமியர் லீக்ல. ஒன்று குஜராத் டைட்டன்ஸ், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸில் ட்ரை பண்ணாங்க. மும்பை இந்தியன்ஸ் தான் வந்து அவங்க எடுத்திருக்கிறாங்க. போன வருஷம் இத்தனைக்கும் அவங்க வந்து ஏலத்தில் எடுக்கப்படவில்லை. ஒரு ஈக்காக கூட அண்டு இருக்காது. பட் ஆனால் இப்போ வந்து சஜனாவோட கான்டாக்ட் கிடைக்குங்களா, சஜனாவை இன்டர்வியூ பண்ணணும். யார் இந்த சஜனா, கேரளாவை கலக்கும் சஜனா, பெண் கைரன் பொல்லாட் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சஜனா வந்து ஒரு ஹார்ட் ஆஃப் த டவுனா, டாக் ஆஃப் த டவுனா தம்ப்நெயில்ல வைக்கிற அளவுக்கு ஸோ அவங்க இப்போ மாதிரி போயிட்டாங்க, வேற மாதிரி போயிட்டு இருக்கிறாங்க. இப்போ கனா படத்துக்கு திடீர்னு ஒரு ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கும்பொழுது ரொம்ப சந்தோஷம். இத்தனை நாள் எங்கடா போனீங்க அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் இப்பயாச்சும் வந்தீங்களேடா அப்படிங்கிற மாதிரியே எனக்கு தோணுது. ஸோ இந்த உமன்ஸ் பிரீமியர் லீக் வந்து யோசிச்சு பாருங்களேன், ஹார்ட் பிரேக் அப்படிங்கிறத தாண்டி இப்படி ஒரு முடிச்சதுனால இந்த உமன்ஸ் பிரீமியர் லீக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐ திங்க் இது ஒரு விளம்பரம். அப்பா உமன்ஸ் பிரீமியர் லீக் இப்படிதான்ப்பா, இது இந்த பிராண்ட் இப்படிதான்ப்பா இருக்கும், இதுவும் ஒரு மென்ஸ் பிரீமியர் லீக்கு பக்கத்துலப்பா அப்படிங்கிற மாதிரி சஜனா ஏற்படுத்திருக்கிறாங்க. அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷம். சஜனா வந்து அவங்களுக்கு மட்டும் கிடையாது, ஒரு மும்பை இந்தியன்ஸ் ஒரு டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ், ஸோ அவங்கள பேரையும் காப்பாற்றிருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு நல்ல பேர் வாங்கி கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் இந்த உமன்ஸ் பிரீமியர் லீக் இருக்குல்ல, அதுக்கு ஒரு நல்ல பேரையும், அது இந்த பிராண்ட்னா இப்படிதான்ப்பா அப்படிங்கிறதே வந்து ஸோ காமிச்சிருக்கிறாங்க. இந்த இந்தியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் சொல்லுவேன், தீப்தி சர்மா வந்து ஸ்லோவாக ஆடுறாங்க, அவங்க ஸ்பின்னராக வச்சுக்கோங்க, அவங்களுக்கு முடியும் பொழுது ஒரு ஸ்ரேயாங்கா பட்டேல், அதுக்கப்புறம் வந்து வேற இந்த மாதிரி ஹிட்டர்லாம் தேவை எடுத்துருவாங்க. அப்படிங்கும் பொழுது கேரளாலேருந்து ஒரு சஜனா வந்துருக்காங்க. சஜனா கிட்ட எதிர்பார்க்கறது இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி, இந்த இம்பாக்ட் பிளேயர். அவங்க எவ்வளோ ஒரு இம்பாக்ட் பிளேயர், 5 பால்ல வந்தா ஒரு பெரிய இன்னிங்ஸ் வந்து ஸோ ஆடக்கூடிய 5 பால்ல உங்களுக்கு என்ன கிடைச்சிடும், 5 பால்ல 3 6 இல்லை 2 4, ஸோ அந்த மாதிரி தான். இல்லை 5 பால்ல வந்து 2 4 ஒரு 6, ஸோ இந்த மாதிரியான இம்பாக்ட் அது கிரியேட் பண்ணணும். அது சஜனா மாதிரியான ஒரு ஹிட்டர்ஸ் ஸோ டெஃபினட்டா இந்தியன் உமன்ஸ் டீமுக்கு தேவை. வேர்ல்டு கப் வேற, இந்த T20 வேர்ல்டு கப் வேற இந்த 7ல் வருது. ஸோ சஜனா இஃப் ரெடி, ஸோ கண்டிப்பா இந்தியன் டீம் அவங்க ஒரு கால் அப் பண்ணாங்கன்னா ரொம்ப பெட்டரா இருக்கும். அண்ட் லாஸ்ட் 3 இயர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்பதான் ஜோனலுக்கு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சேலஞ்சர்ஸ் ட்ரோஃபி இதெல்லாம் வந்து அவங்க ஆடிட்டு இருக்காங்க. அப்புறம் ஆர்த்தி அவங்க ஒரு விஷயத்த மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, அதை நான் அவங்க கிட்ட இருந்து சுட்டுக்கிறேன். ஏன்னா அவங்க இதே மாதிரி இதுக்கு முன்னாடி ஒரு பாலுக்கு 6 ரன் 4 ரன்னுங்கும் பொழுது அவங்க முடிச்சிருக்கிறாங்க. பட் இங்க முடிச்சிருக்கிறாங்க. இதுல என்ன வித்தியாசம் அப்படின்னா அந்த அட்மாஸ்பியர் தான் டிஃப்ரெண்ட். சுத்திலையும் ப்ரெஷர் க்ரௌடா இருப்பாங்க, இல்லைன்னா சுத்திலையும் ஒரு ப்ரெஷரா இருக்கும். அதாவது சுத்திலையும் க்ரௌடா இருப்பாங்க, அந்த ப்ரெஷர்னாலே வந்து பாத்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் எல்லாம் ஆட முடியாது. சரி கேட்ச் விடுவாங்க, பட் அதே போல வந்து ஒரு பால்ல 6 என்னன்னா ஸ்டெப் அவுட் பண்ணி ரொம்ப கரெக்டா லாஃப்டட் ஷாட் ஆடி லாங் ஆனுக்கு மேல கேப்சிய ஒரு 6 ஒன்று அடிக்கிறங்கிற ஒரு தைரியம் யோசிச்சு பாருங்களேன். ஸ்டெப் அவுட் பண்ணி வந்துடும் பொழுதே இல்ல யோசிக்கலாம். சதன மாதிரியான ஒரு புது பிளேயர் அவங்க என்ன யோசிக்கலாம்னா 5 ரன்னு நம்ம என்ன பண்ணலாம், ஒரே வழி நம்ம ஸ்டெப் அவுட் பண்ணி தான் ஆடணும். ஆனால் கேப்சி வந்து ஒரு வேளை பால் அப்படி போட்டுருவாங்களா இப்படி போட்டுருவாங்களா, நம்ம ஒரு வேளை சரியாக ஆடலை அப்படின்னா அடுத்த மேட்ச் நம்மளுக்கு சான்ஸ் தருவாங்களா, எடுத்துட்டாங்கன்னா அவ்வளோதான் முடிஞ்சிச்சு, நம்ம கரியரே ஓவர். இன்னைக்கு தோத்துட்டோன்னா ஒரு பால்ல நம்ம அடிக்கலனா கூட பரவாயில்ல, அவுட் ஆகிட்டோன்னா ஸ்டெப் அவுட் பண்ணி போகாம ஒரு சும்மா அடிச்சு 2 ரன்னு. ஸோ அப்படி யோசிச்சலாம் சஜனா. ஆனால் சஜனா அப்படிலாம் யோசிச்ச மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா
அவ்வளோ கரெக்டாக ஸ்டெப் அவுட் பண்ணி லாங் ஆனுக்கு மேலே அடிக்கிறாங்க, பெரிய சிக்ஸ். ஏன்னா உமன்ஸ் கிரிக்கெட்டர் சிக்ஸ் அடிக்கிறதுல ரொம்ப சிலர் தான் வந்து இந்தியன் டீமில் சிக்ஸ் அடிப்பாங்க, அது லாங் ஆனில் அடிப்பாங்க. அதில் சஜனா அடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கும்பொழுது ஸோ ஹாப்பி. சஜனா டெஃபினட்டாக நான் சொல்ல, திரும்ப சொல்கிறேன், கனாவின் சஜனா அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இந்தியாவின் சஜனா அப்படின்னு பார்க்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஸோ பார்ப்போம். நிஜமாலுமே உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல். இன்னொன்று, கனா படத்துலேருந்து வந்தவங்க எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. கண்டிப்பாக அது எல்லாருமே எல்லாரையும் நான் மென்ஷன் பண்ணலாம் நினைக்கிறேன். அருண் ராஜா காமராஜன் இப்போ மோஸ்ட் வாண்டட் ஒரு டைரக்டராக இருந்துக்கிட்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த படத்தில் டயலாக் ரைட்டராக இருந்த, அசிஸ்டன்ட் டைரக்டராக அசிஸ்டன்ட் டைரக்டராக அந்த படத்தில் ஒர்க் பண்ணேன். தமிழரசன் அண்ணன் வந்து லப்பர் வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரிக்கெட் ஓரியன்டாக ஒரு படம் வந்து ஒன்று பண்ணிட்டு இருக்காரு. அதை பற்றி நான் ஒர்க் பண்ண கிரிக்கானந்தா நான். ஸோ இப்படி ஒவ்வொருத்தவங்களும் ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கோம். சிவகார்த்திகேயன் அவர்களை பற்றி நான் சொல்லணுமா? இல்லை, சுசிரி அவர்கள் வந்து அவங்க உமன்ஸ் பிரீமியர் லீக்லாம் ஆனாங்க. இந்த வருஷம் அவங்களா வித்ட்ரா பண்ணிக்கிட்டாங்களாம். ஏன்னா நான் கொஞ்சம் வரேன், டைம் எடுத்துகிட்டு வரேங்கிற மாதிரி வந்துட்டாங்களாம். ஓகேங்களா? ஸோ அதுதான். ஓகேங்களா? டன். கனா 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 சஜனாவின் கனா, இந்தியாவின் சஜனா. ஓகேங்களா? நன்றி. இந்த வீடியோ நிறைவடையுது. உமன்ஸ் பிரீமியர் லீக் இந்த மாதிரி நிறைய ஒரு எப்படி சொல்கிறது, அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய கிரிக்கெட்டத்தில் கொண்டு வந்தால் என்ன மாதிரி ஆளெல்லாம் பார்ப்பாங்க, கொண்டாடுவோம், பார்ப்போம். நன்றி. அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்கள். பார்க்கலாம் அடுத்த வீடியோக்குள்ள.